Hey guys, welcome back to our YouTube channel PK the ChennaITe. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா மணாலில நம்ம இருந்த ரூம் எப்படி இருக்கு அந்த ரூமோடைய சின்ன டூர் மாதிரி பார்க்க போறேன். இதே மாதிரி ஒரு வீடியோ ஷிம்லால போட்டிருப்பேன். ஷிம்லால நம்ம தங்கி இருந்த ரூம் எப்படி இருந்துச்சுன்னு. இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் நிறைய வீடியோ நம்ம ஹிமாச்சல் மொத்த ட்ரிப்போட வீடியோ எல்லாமே போட்டிருப்பேன். அதெல்லாம் பார்க்கல இந்த வீடியோ தான் நீங்க ஃபர்ஸ்ட் பாக்குறீங்கன்னா அது எல்லாத்தையும் மேலே ஐ பட்டன்ல கொடுக்குறேன். அது எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு வாங்க guys. இப்போ நம்ம உள்ளே போயிட்டு நம்ம மணாலியில் தங்கியிருக்க ரூம் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். உள்ள நம்ம தங்கியிருக்கோம். இந்த ரூம்குள்ளே போய் பார்த்துடலாம் எப்படி இருக்குன்ட்டு. காடு போட்டுடலாம் கேஸ். வெளியில் இருந்ததுனால பயங்கரமாக குளிருது. உள்ளே வந்துடுங்க கதவு சத்திடலாம். இதுதான் கேஸ் நம்ம ரூம். உள்ள வந்தவுடனே வந்து பாத்தீங்கன்னா ஒரு டுஷிபா ஒரு டிவி வச்சிருக்காங்க, ஆர்கல் டிடிஎச் வச்சிருக்காங்க, எல்லாமே ஒர்க் ஆகுது. பட் ஆனால் எதுலையுமே தமிழ் சேனல் வரல, ஃபுல்லாமே ஹிந்தி சேனல்ஸ் எல்லாமே தான் வந்துட்டு இருக்கு. ஏதோ கலைஞர் டிவி மட்டும் ஏதோ வருது போல, மற்றபடி பாக்கி 2-3 நியூஸ் சேனல் வருது, வேற எதுவுமே இல்லைங்க. அப்படியே கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னா வாஷ்ரூம் இருக்கு. வாஷ்ரூம் நீட்டாக சுத்தமாகவே இருக்கு. இந்த ஹோட்டல் பேர் வந்து பார்த்தீங்கன்னா மணாலி வில்லேஜ் காட்டேஜ். ஹோட்டல் பேருக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்லேயே பண்ணியிருக்காங்க. அது கொஞ்சம் நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. வாஷ்ரூம் வந்து உள்ள பார்த்தீங்கன்னா உள்ள வந்தவுடனே பார்த்தீங்கன்னா ஒரு வாஷ் பேஷன் இருக்கு. அந்த இங்கே ஒரு கிளாஸ் இருக்கு. நம்ம ரெடி ஆகிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸில் ரெடி ஆகிக்கலாம். கிளாஸும் க்ளீனாக சுத்தமாகவே இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு டாய்லெட் அண்ட் தென் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பாத் டப் 24/7 நீங்க வந்து சுடு தண்ணி வந்துட்டே இருக்கீங்க. சூப்பரா நல்லா ஹாட்டா சுடு தண்ணி இந்த பாத்டப்ல போட்டு ஒரு 1/2 hour படுத்துட்டு இருந்தீங்கன்னா இந்த கோல்டுக்கு சூப்பராகவே இருக்கு. நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், செமையா இருக்கு. நீங்களும் இந்த மாதிரி இந்த ரூம்க்கே வந்தீங்க இல்லை வேற ஏதாவது ரூம்ல இருந்தீங்க, உங்களுக்கு பாத்டப் ஆப்ஷன் இருந்துச்சுன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இந்த கிளைமேட்டுக்கு சுடு தண்ணியில் படுத்துட்டு இருக்க ஃபீல் நீங்கள் என்ஜாய் பண்ணிங்கன்னா தான் தெரியும். நான் என்னதான் சொன்னாலும் அதை உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வைக்க முடியாது. நீங்களே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அப்படியே வெளியில போனோம்னா இங்க ஒரு நம்ம ட்ரெஸ்ஸஸ்லாம் வைக்கிறது ஒரு கப்போர்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ள ஆங்கர் எல்லாமே இருக்கு. அதுக்குள்ள நம்ம ட்ரெஸ் எல்லாத்தையுமே பண்ணணும் அப்படின்னா மாட்டி வச்சுக்கலாம். இங்கே 2 பேர் உட்காரத்துக்கு ஒரு சோஃபா கொடுத்துருக்காங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீ பாய் ஒன்று கொடுத்துருந்தாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஹீட்டில் வார்மாக இருக்குன்றதுக்காக நான் இங்கே இருந்ததை தூக்கி அங்கே போட்டுட்டு நான் தூங்குறது பக்கத்தில் அங்கே வச்சுக்கிட்டேன். இங்கே ஒரு வியூ மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்க ஃபுல்லாக ஐஸ் தான். இங்கே இந்த ஊரில் ஐஸ் பார்க்கலாம் தான் அதிசயம். எங்கே பார்த்தீங்கன்னா ஐஸ் தான் இருக்குது. இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக கம்மியாக இருக்குங்க. நேற்றுலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இது மாதிரி இரும்பு மாதிரி ஒன்று தெரியுதுல, அது ஃபுல்லாக மூடிட்டு அந்த அளவுக்கு நம்ம ஹிப் அளவுக்கு ஐஸ் இருந்துச்சு நேற்றுலாம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேற்றும் இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயில் அடிக்குது. அதனால பார்த்தீங்கன்னா ஐஸ் எல்லாமே கம்மியாக இருக்குது. அப்படியே அங்கே பேக் ட்ராப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மரம்லாம் தெரியுதுல்ல, இங்கே வந்து எல்லா இடத்துலையுமே இருக்குங்க ஆப்பிள் மரமாக இருக்குது. இப்போ வந்து சீசன் இல்லாததுனால எல்லாமே லீஃப் எல்லாமே கொட்டி போயிட்டு இப்படி இருக்குது. சீசன் வந்துச்சு மேபி நீங்கள் அக்டோபர் இல்லை மேக்கு அப்புறம் எப்போ வந்தீங்கன்னாலும் பார்த்தீங்கன்னா இந்த ஐஸ்ல ஆப்பிள் எல்லாமே ரெட் கலர்ல தொங்கிட்டு இருந்தா அது எப்படி இருக்கும்னு நீங்களே இமேஜின் பண்ணி பாருங்க. ஃபுல் ஐஸ் வெள்ளையா இருக்கும் போது அப்படியே லீஃப் கிரீன் கலர்ல அதுல ஒரு ரெட் கலர் ஆப்பிள் சூப்பரா இருக்கும் பார்க்கும்போது. அப்படியே இங்க வந்தீங்கன்னா நம்ம ஒரு ஃபோன் வச்சிருக்காங்க. நமக்கு ஏதாவது ரிசப்ஷன் யாருக்கா கால் பண்ணோம்னா இந்த ஃபோன் யூஸ் பண்ணி நம்ம ரிசப்ஷனுக்கு கால் பண்ணிடலாம். 2 பேர் நல்லா சூப்பர் கம்ஃபர்டபுளா தூங்கலாம். பிளாங்கெட்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிளீனா சூப்பரா ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. இங்க பாருங்க ஒரு பிளாங்கெட் இருக்கு, அதுக்கு கீழே இன்னொரு பிளாங்கெட், அதுக்கு கீழே இன்னொரு பிளாங்கெட். இவ்வளோ போத்துட்டு படுத்தாதாங்க நமக்கு கொஞ்சம் வார்மா இருக்கு. அப்படியே இங்க வந்தீங்கன்னா ஸ்கிரீன் போட்டு ஒரு குட்டியா ஒரு வியூ கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பாத்தீங்கன்னா வழக்கம் போல எங்க பார்த்தாலும் அதே ஐஸ் அண்ட் ஆப்பிள் மரங்கள்லாம் இருக்கு. பின்னாடி அப்படியே பேக் டிராப்ல வந்து பாத்தீங்கன்னா மவுண்டெயின்ஸ் இருக்கு. அவ்வளோதாங்க. இதுதாங்க நம்ம ஓவரால் டூர். இங்கே நம்ம ஷிம்லா வீடியோவில் பார்த்த மாதிரி இங்கே நம்ம ரூம் ஹீட்டர் இருக்குது. எங்கே வந்தீங்கனாலும் 250 300 அது ஹோட்டலுக்கு மாறி சொல்கிறாங்க. இங்கே வந்து 250 தான் சொன்னாங்க. 300 சொன்னால் நான் 2 நாளைக்கு 2 ரூமுக்குன்றதுனால 1000 rupeesன்னு சொல்லி 1000 rupees கொடுத்துங்க. நீங்கள் எங்கே வந்தீங்கனாலும் அதை பார்க்காதீங்க. இந்த ஹீட்டரை வந்து கண்டிப்பாக வாங்கிடுங்க. ஏன்னா இது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் ரூம் ரொம்ப கோல்டாக இருக்கும். நீங்கள் ஈவன் இந்த பிளாங்கெட்டை தொட்டிங்கனாலும் ஸ்விட்சை தொட்டிங்கனாலும் எதுவுமே தொட முடியாத அளவுக்கு இருக்கும். அதனால நீங்கள் ஹீட்டர் வாங்கிறது பெஸ்ட். அதே மாதிரி இங்கே தண்ணி
சுடு தண்ணி நான் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஒரு 4-5 வாட்டி கேட்டே இருப்பேன். நம்ம கேட்கும்போது எல்லாமே சுடு தண்ணி பயங்கர ஹாட்டாக எடுத்துகிட்டு வந்து இதில் கொடுக்குறாங்க. என்னதான் அவன் ஹாட்டாக எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாலும் இந்த கிளைமேட்டுக்கு ஒரு 2-3 மினிட்ஸில் வந்து கூல் ஆகிடுது. ஆனால் குடிக்கிற அளவுக்கு இருக்குது. நம்ம சாதா தண்ணியெல்லாம் குடிக்க முடியாது, அது எல்லாமே ஃப்ரீசிங் கோல்டு இருக்குது. அதே மாதிரி நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே சுடு தண்ணி கேட்டு வாங்கி குடிங்க. சில ஹோட்டலில் எக்ஸ்ட்ரா கேட்குறாங்க போல, நான் அது யாருமே கேட்கல. அப்படி எக்ஸ்ட்ராவே 10 ரூபா 20 ரூபா எதுவும் கேட்டாங்கனாலும் வாங்கி அது குடிங்க, அது உங்களுக்கு நல்லாயிருக்கும். கைஸ், நம்ம தங்கியிருந்த ரூம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா மணாலி வில்லேஜ் காட்டேஜ். இப்போ நீங்கள் பார்த்துருந்த ரூம் உங்களுக்கு பிடிச்சிருச்சு, நீங்கள் ஹிமாச்சல் வரும்போது இந்த ரூமில் தங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ரூமுக்கான இந்த ஹோட்டலுக்கான வெப்சைட் லிங்க், அதுக்கப்புறம் லொக்கேஷன் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதை செக் பண்ணி பார்த்து நீங்கள் இங்கே ரூம் புக் பண்ணிக்கலாம். அதுலேயும் அவங்களுடைய மொபைல் நம்பரும் அட்டாச் பண்ணுறேன். நீங்கள் டேரெக்டாக உங்களுக்கு ஹிந்தி தெரியும், ஏன்னா இங்கே இருக்க உங்களுக்கு சுத்தமாக தமிழ் தெரியல, 1 2 3 கூட தெரியல. உங்களுக்கு ஹிந்தி தெரியும் அப்படின்றப்போ தெரியும்னா நீங்கள் அவங்கக்கிட்ட பேசி நீங்கள் டேரெக்டாக கூட ரூம் புக் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் டோட்டலாக 7,800 கொடுத்தேங்க 2 நாளைக்கு 2 ரூமுக்கு. ஸோ அதை கால்குலேட் பண்ணிங்கன்னா இட்ஸ் கம்மிங் அரௌண்ட் 1,950 கிட்ட வருது. உங்களுக்கு இன்னும் பேச தெரியும் அப்படின்னீங்கன்னா ஆஃப் சீசன் எதாவது வந்தீங்கன்னா நீங்கள் இன்னும் கம்மியாக கூட பேசி ரூம் புக் பண்ணிக்கலாம். ஓவராலாக இங்கே ரூம் அண்ட் ரூம் சர்வீஸ், ஹாஸ்பிட்டாலிட்டி எல்லாமே சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கு இந்த ரூம் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த ரூமில் ஸ்டே பண்ணலாங்க. அவ்வளோதான் மிஸ், இதுதான் நம்ம ஓவரால் ஸ்டே பண்ணியிருந்தேன் மணாலி உடைய ரூம். பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரியே நிறைய வீடியோ உங்களுக்கு வந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இல்லை ஏதாவது உங்களுக்கு சொல்லணும், இதை தான் மாற்றணும், இல்லை இதுதான் நல்லா இல்லை அப்படின்னு நீங்கள் எதாவது நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லா கமெண்ட்டுமே நான் படிச்சுட்டு தான் இருக்கேன். உங்கள் கமெண்ட் எல்லாத்துக்குமே நான் ரிப்ளை பண்ணுவேன். எதாவது சேஞ்ச் தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸ்டே டியூன் ஃபார் another super exciting videos like this. நிறைய வீடியோஸ் டக்குன்னு நம்ம வந்துட்டே இருக்கு. நம்ம சேனலில் வரப்போகுது. ஹிமாச்சல் பிரதேஷ்னா நம்ம ஒரு 10 நாள் இருந்திருக்கோம். அந்த 10 நாளைக்கான வீடியோ எல்லாமே 1 by 1 நம்ம சேனலில் வந்துட்டே இருக்கு. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க ஐ பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நான் போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் எல்லாமே காட்டும். நீங்கள் இந்த வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். Stay tuned guys. Until then, it's bye from PK the ChennaITe. Bye.